ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்கிறோம். அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை அது என்னன்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் நிமிஷம் நினைச்சுன்னா சொல்லுங்கள், வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம், நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்கள் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால் சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பாருன்னா, இந்த ஆள் படம் எடுத்தாங்கிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பா எல்லாரையும் சாட்டை கொண்டு அடிச்சு விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு மாதிரி பயங்கர ரகடா இருப்பாப்புல ஆளு. வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீ அவர் அவ்வளோ நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பாரு. அப்போ நினைப்பேன், இவர் படம் எடுத்தா மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டாரு. எனக்கு பயங்கரமாக ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா. இப்போ எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொரு படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு முழுசாக. அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலமேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அப்புறம் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இப்போ தான் எழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறைய அவர் தனியாக அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை தனியாக நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் போகலாம். அப்போ வந்து இவர் கேட்கல, ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவரை சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் மறுபடியும் பேச வேண்டியிருக்கனால ரொம்ப நன்றி. தம்பி ராஜ்மோகன் படம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவனை நான் வெரி பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட, எஸ்ஆர் பிரபார், நம்ம சுந்தரபாண்டி இயக்குனர், அப்புறம் லெனின் கூட. ஸோ வெரி பிகினிங்லேருந்து தெரியும். அவனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. சில இடங்களுக்கு போனால்
சில பேர் ஞாபகம் வரும். அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் அடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்க தங்கராவன் ஒரு வண்டி, அதை பார்த்து இவனாக தான் எனக்கு வருது, ராஜ்மோகனாக தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கராவன் ஒரு அந்த இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சிவா, சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றுறது, சீட்டிங், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமானியர்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வேண்டலாம் தப்பாக எனக்கு வேணும் தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இருந்தால கைட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது. ரொம்ப எளிமையாக இப்போ ஒரு எப்படி சொல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரண ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எளிய கலைஞனா எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக பழகி ரொம்ப அருமையாக வேலை வாங்கி இல்லைண்ணா எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரே இருக்காது, சொல்கிறதான் வாயில் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேறு கரெக்ஷன் சொல்லி வேறு டாலாக் சொல்லுவான், டேய் என்னடா மாற்றிக்கிட்டே கேட தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்னே அப்படின்மா. அந்த மாதிரி ரொம்ப உள்ள வந்து சொன்ன மாதிரி இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதயமாக அந்த இந்த ஸ்கிரிப்டோடையே இருந்தனால அது அவனுக்கு டப்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களில் கண்டிப்பாக கமிஷன் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். போகிறா தம்பி அந்த மாதிரிலாம் நல்ல படங்களுக்கு கூட ஒரு இயக்குனர் வருவாப்புல. இந்த படத்துக்கு இறங்கி வந்து டேட் கொடுத்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளரையும் அறிமுகம் செய்த பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுவாக அந்த மேடைகளில் வந்து ஓரளவுக்கு பிரபலமானவங்க ஃபேஸ் தெரிஞ்சவங்களே உட்கார வச்சுருவோம் எப்பயுமே. அதுக்கு ரொம்ப அந்த மாதிரி இந்த தம்பி ஆட்டோ ரமேஷா எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 வருஷமா மேலே வா இவெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த நடிப்புக்காகவே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே வாய்ப்பு தேடுவான். ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ யாருக்கும் ஓட்டிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு சரியான இடம் கிடைக்காம அழிஞ்சிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பாக அடுத்து விரைவிலும் இவனும் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணுவான். இந்த பற்றி ஒரு நல்ல கேரக்டர். அந்த பாப்பா வாங்கம்மா வாங்க, சுசி சொன்ன மாதிரி தெரில எனக்கு, வாங்க மேலே வாங்க. ஏன்னா இவங்க தான் அடுத்து பிரபலமாகக்கூடிய இவங்க, கண்டிப்பாக இவங்களையும் இது பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான தம்பி திருமங்கலம் காளிஸ் எங்கே இருக்க, வா மேலே வா தம்பி காளீஸ்வரன். இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக தான் தம்பி. என்னுடைய உதவியாளராக பண்ண ஒரு படத்தில் வா. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படின்னா நல்ல அந்த நம்ம பத்திரிகையாளருக்கே தெரியும், ரொம்ப லைவான படங்கள், யதார்த்தமான படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து இது வரைக்கும் நம்ம உண்மையிலேயே ஸ்க்ரீனில் பார்க்காத கண்டென்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத அந்த ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. ஐயா போய் சொல்லணும்னா அப்புறம் ஐயா ரொம்ப தப்பா. இம்மான் ஐயா ரொம்ப நீண்ட காலமான ஒரு நட்பு. எப்போ ஃபோன் டக்குன்னு எடுத்துவார், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் இசையை பற்றி சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவரோட இசை மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறேன். நானும் பார்க்கல. வாழ்த்துக்கள்யா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க வரும்ல. இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் வந்து இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த
கேரக்டர் தானா, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு. திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசுல அடிக்கடி மலையில இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதில் வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரமாதமாக பேசினாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரியே நல்ல படத்தின் தொடக்கம் வந்து ரொம்ப அரிதிலும் அரிது. அப்படி ஒரு நல்ல படத்தில் தொடங்கியிருக்கீங்கிறது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இமான் சாரோட மியூசிக் வந்து எப்பயுமே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியதான். அதோட கார்த்திக் நேதா சாரோடைய வரிகள் ரெண்டு சேரும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று சமீபமாக வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தொடர்ந்து நிறைய பேர் வீட்டில் நம்ம தினம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அதில் வந்து அவர் ஹிருதய் அவராக இருக்கட்டும், இல்லை ஃபர்கான், ஹிருதய்லாம் வந்து அந்த ஃபைனல்ஸில் செலக்ட் ஆக மாட்டாரோன்னு ஒரு பதட்டாங்க. ஒயில்ட் கார்டில் வந்தீங்கல்ல மறுபடியும். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷயங்கள். டைரக்ஷன் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கடுமையான உழைப்புமே, இப்போ அவரை சொன்னாங்கல்ல, சுசிசார் படத்தில் ஒர்க் பண்ணும்போது கடுமையாக வேலை பார்த்தாரு, பயங்கரமாக இருப்பார், காளி வெங்கட் சொன்னார் இல்லையா, இவர் வந்து இவர்கிட்ட வேலை பார்க்க இவங்க எல்லாருமே அப்படிதான் வேலை பார்த்தாங்க. அப்புறம் ஒரு கடுமையான உழைப்பு இருந்துச்சு, பெரிய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப யோகி பாபு சாருக்கு வந்து பெரிய நன்றிகள். அப்புறம் காளி வெங்கட் பிரதர் வந்து அவர் கூட நான் வந்து காம்பினேஷன் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஏன்னா இல்லை உண்மையா, ஏன்னா இப்போ சமீபமா சில படங்கள்ல நான் வந்து நல்லவனா நடிக்கிறேன். முகம் வந்து நல்லவன் தான்ப்பா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் அப்படி நல்லவனா நடிச்ச படம்லாம் ஹிட்டும் ஆயிடுச்சு. அது வந்து அயலி சீரீஸா இருக்கட்டும், இல்லை பைசனா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு நல்லவனா நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரெல்லாம் சாதாரணமா பார்த்தாலே அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மள அதான் சொல்றேன், அவர் பார்த்தா நல்லவர் தான் சொல்லுவார், நல்லவர் தான் அவர், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ நம்மளெல்லாம் அப்படி கணிக்க மாட்டாங்க. பேசி பழகி அதுக்கப்புறமா தான் பரவாயில்ல இன்னொரு நல்லவன் தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அவர் கூட கண்டிப்பா நடிக்கணும் நம்ம சேர்ந்து. ஆமா, அது ஒரு எண்ணம். அது அப்புறம் சௌந்தர்யா அவங்க வந்து ரொம்ப பிரமாதம். எனக்கு அக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்னை பேச, அவங்க வந்து ஒரு மதுரைக்கார பொண்ணா ஊர்க்கார லேடியா நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். அதை இயக்குனர் வந்து ரொம்ப மெனக்கட்டு சொல்லி கொடுத்தாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்ல போனா. அதோட அவுட் வந்து படத்துல வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் அனாமிகா ஹீரோயின் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா கலையும். அப்புறம் ரமேஷ் ஆப்பில் வந்து நானும் ரமேஷும் வந்து படத்துல 2010 தொடங்கினோம். தொடர்ந்து இங்க வந்து நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க, அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைச்ச சில பேர் நாங்கள் அடுத்தடுத்து வந்துடுறோம். மாப்பிள்ளைக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கணும், பெரிய உயரத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி வந்திருக்கிற முக்கியமான இயக்குநர்கள், கெஸ்டாக வந்திருக்கிற நித்திலன் பிரதராக இருக்கட்டும், ஷான் பிரதராக, இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகள். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக ஆக்கி விடுறோம். எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர்லெட் அம்மா தமிழ்நாடு. இது சூப்பர்லெட் அம்மாவனா தப்பான வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை. நம்ம படத்துல வந்து நான் டைலாக் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சீன்லலாம் நான் என்ன அறியாமல் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் பாபண்ண. படமா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலே ரொம்ப அற்புதமாக
நான் நல்லா ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா இந்த சோனிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரியமாட்டா பேசிகிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையாக வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சார். உண்மையிலேன்னு ராஜ்மோகன் சார் உண்மையிலே சூப்பரு. அது மாதிரி இமான் சார் வந்து இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அப்பா என்ன பாட்டுங்க, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டுலேயே வந்து உருக வச்சுட்டாரு மனுஷன், சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் வந்து சூப்பரு. மாம்சு காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கும் நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சீரியஸா சொல்றேன். இந்த படத்துல ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த், அவ்வளோ பெரிய லென்த் டைலாக், பெரிய லென்த், இவ்வளோ பெரிய லென்த்து, அப்படி சிங்கிள் டேக்ல அடிச்சுட்டு போறாங்க மனுஷன். மனுஷன் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லைட்டா ஒரு போறாம, அவ்வளோ அழகா பர்ஃபார்ம், அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி ஏத்தான் இறக்கு, அப்படி அவ்வளோ அழகா சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடித்த நடிகை, அப்புறம் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க, பிறகு நம்ம கவிஞர் மதன் சாரு, ஐயா மைனா, ஐயோ ஆத்தாடி சூப்பர், அவங்களும் சூப்பராக பண்ணிருக்காங்க, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டேன், ஐயோ தப்பு, இங்க வந்தாலும் நடுங்குதுங்க, அங்கெல்லாம் உட்கார ரிலாக்ஸா இருந்தேன். நான் நிறைய பேசணும் தான் வந்தேன். எங்க அக்கா கவிதா அக்கா வந்து சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க, அதனால போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் 17 ரிலீஸு. நான் சொன்ன டைலாக் தான், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பூனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார் சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடியே பட்ட போது உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னது. சாக்கு மூட்டை காசுகள் வரும் இல்லைங்களா? சரி, சாக்குல கட்டிடுங்க. அது நல்லா சூட் கேஸ் பெட்டி எல்லாம் கூட எடுத்துட்டு போலாமே. அதெல்லாம் ஓல்டு, சாக்கு மூட்டை தான் புதுசு. ஃபன் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? வந்திருக்க பிரஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாண்டி மேம்க்கும் தங்கப்பாண்டி சாருக்கும் நன்றி. என்னன்னா என்னோட சொந்த காசை போட்டு எடுத்திருந்தா கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்தினது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் ப்ரொடியூசர் இன்ட்ரோ பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் வைஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே, அப்புறம் இது யோகி பவனாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபு பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பிச்சது. நான் ராஜபாட்டை படத்தில் அசினேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் யோகி படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத்து கொஞ்சம் தான் வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் அன்றைக்கி அர்ஜுன் பேர் 10 3வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபனா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டி நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 3வது படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபனா வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னோம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், இன்னொரு அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவேண்ணே என்ன சொல்லும்போது பார்த்தோன்னா அவர் ஒரு
ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தாரு. வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்ல எல்லாம் அப்படி ஏமாற்ற மாட்டாங்கடாண்டாரு. அண்ணா அடுத்து நம்ம பார்ட் ஒன்று பண்றோம் அண்ணே, அது புது கார் வச்சு தானே. டேய் நாளைக்கு காலையிலேயே வரா, என் வண்டியை செக் பண்றா, ஓட்டி பாரா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா போறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி நினைவுப்பாங்கண்ணே. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரு இந்த கதையில ஃபர்ஸ்ட் இந்த கதை சொன்னது சமுத்திரகனி சாருக்கு தான். அவரு ஒரு சூழ்நிலையில பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் இல்லைன்னு நான் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினாரு. ஹீரோவா அவர் பண்றதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு கடத்துல அவரை கேரண்டர் இந்த படத்துல இந்த நம்ம மொத்தம் நீங்க என்ன வேணா லோன் வாங்கிங்க, அந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆளு ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கட நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருவேன், அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவரு புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னாரு. ஒரு MG ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னாரு. அப்புறம் யோகி பவனாட்ட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல புடிசூர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தாரு. இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். அவங்கள ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்துல வண்டியை மாற்றி விற்றுருப்போம் வச்சிருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான், பெரிய அளவில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் கொஞ்சம் இதாக இருக்கு. அப்புறம் ஒரு நாளாக பார்த்துருக்கிறேன். அப்புறம் மைனா மேம் ஃபர்ஸ்ட் ஈவனோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு, என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமா கோபம் ஆயிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது கேரக்டர் இருக்காங்க வேற எதுவும் கதையில் வேற எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீங்க தான் அவங்க படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்க எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நாங்க இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்க இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு மேம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா அம்பிகி. ஸோ அவங்க யோகி பாபனாவுக்கு ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டர் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹீரோ நான் ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்னே ஒண்ணுதான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லி வந்தாருன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நான் போயிட்டே இருப்பேன். நிறைய இயக்குநர்கள் நிறைய ஹீரோ வளர்த்துட்டீங்க சார். இந்த படத்துல யோகி பாபா நான் அவரே சொல்லுவாரு நான் காமெடியும் தான் கதையும் நான் என்னான்னு. ஆனா இதுல இமான் சார் நான் எடுத்த படத்தை அவர் ஹீரோவாவே அவரோட பிஜிஎம் மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா அவரு ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் வரும். லெனிவண்ணா மூலியமா இந்த படத்துல பேசி பாட்டு எழுதணும். எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பன் என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பண்ண, எனக்கு தெரியாது இருந்தாரு. நான் உன் நண்பர் தான். ஏன் நண்பரா நீங்க, எனக்கு தெரியவே இல்ல அப்போ ஒரு டைம் நண்பா, அவங்க நண்பர்கள் 2 பேருமே அது மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லபடியும். அப்புறம் இந்த கதை சொல்லபடிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் அண்ணாவும் நானும் மோட்டார் தில்லு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னா நல்லா இருக்கு தம்பி பண்ணிடலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டரா பேசப்படும் நம்பி இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாங்க அவங்க மேலே, அவங்க பண்ணலாண்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோவம் இருக்கு, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகல, இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ கூட விஷயங்கள ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம்
என்னோட எடிட்டர் சார் காசு விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னோட ஆர்ட் டைரக்டர் சேகர் சொல்லி அவர் வந்து கோட் அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் இன்னைக்கு வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட டீம் அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருணீஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் அல்லையா, சதீஷ், ஆர்த்திக்கு, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டேரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வேணாண்டு உள்ளே கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேற யாரையும் மாதிரி நேரத்தில் யோகி பவனாக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா எல்லாரையும் சொல்லிட்டேன் வேறு. லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் அந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியாவுக்கு. சென்ட்ராயன் நண்பர் சென்ட்ராயன் அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லா பேருமே சொல்லுவாங்க அந்த பைக் திருடான்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.